இங்க நம்ம மோகன்லால் அவர் குடும்பத்து கூட சந்தோஷமா இருக்கிறப்ப இவரோட பொண்ணுக்கு இடங்களா இருந்த ஐஜியோட பையனை கொலை பண்ணிடுறாங்க. கூடவே இந்த பையனை கொண்ட பாடியை அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க தோட்டத்துல குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. இந்த விஷயத்துல தன்னோட பையனை இழந்த ஐஜியோட பொண்டாட்டியும் அடுத்து நம்ம மோகன்லாலோட மூத்த பொண்ணும் ரொம்பவே டிப்ரெஷனா இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணு சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. இன்னொரு சைடு தன்னோட மகனை இழந்த இந்த அம்மா ரொம்பவே வீக்கா இருக்காங்க. அடுத்து இந்த குடும்பத்துல இந்த கொலைப்பலி விழுந்ததால இவங்களோட பொண்ணுக்கு வேகமா கல்யாணம் பண்ணணும்னு புரோக்கர்ட்ட தேடிட்டு இருக்காங்க. அடுத்து நைட் நேரத்துல யாரோ இவங்க தோட்டத்துல ஒரு டெட் பாடியை புதைக்கிற அளவுக்கு குழி தோண்டி மறுபடியும் மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த தோண்டி வச்ச குழியில எந்த பணமுமே இருக்காது, சும்மா மூடி வச்சுட்டு போயிருப்பாங்க. அடுத்து கடைசி அந்த பொண்ணுக்கு ஃபாரின் மாப்பிள்ள வர அமையுது. ஆனா அந்த மாப்பிள்ள போய் பிசினஸ்ல ரொம்பவே லாஸ் ஆகி ஒரு ஆள்கிட்ட கடன் பெற்றிருப்பான். அது யாருக்கிட்டனா தன்னோட மகனை இழந்த இந்த ஐஜி தான். அடுத்து இந்த மாப்பிள்ளை பொய்யா கல்யாணம் பண்ண வச்சு மோசம் பண்றதுதான் இவங்க பிளானே. கடைசி ஆப்பனோட பிளான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச நம்ம மோகன்லால் அவங்க பொண்ணு மேலேயும் தன்னோட குடும்பத்து மேலேயும் எந்த கேஸும் இல்லாம சேஃப்டியா கூட்டிட்டு வந்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாரு. அப்புறம் ஏன் அவங்க வீட்டு பக்கத்துல குழியெல்லாம் தோண்டி கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா அது ஒரு சின்ன வீடியோ எவிடன்ஸ்க்காக பிளான் பண்ணிருப்பாங்க. கடைசியா எல்லா பிளானையும் உடச்சிட்டு தன்னோட பையனை இழந்த ஐஜி கிட்ட வான் பண்ணிட்டு வந்துடுறாரு.